மரீனா படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. நானும் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ். இவ்வளோ ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க மூவி. ஃபைனலாக நாங்கள் இது தியேட்டரில் உட்கார்ந்து பார்த்தபோது ரொம்ப எனக்கு பிடிச்ச மூவி. என்னோடய போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் அந்த சிவா கார்த்திகேயன் நான் அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் மக்கள் ரொம்ப ரசிச்சிங்க. அண்ட் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எங்களுடைய என்டையர் டீமும் இருக்கும். ஒரு மெரினா பீச்சுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ, உங்களுடைய வாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக இருப்பீங்களோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட சார் வந்து ஒரு 1.5 வருஷமாக ஒர்க் பண்ணார். நான் ஒரு 1.5 மாதமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணோம் அந்த மெரினா பீச்சில். அதுக்கான பலன் சரியாக கிடச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் பண்ணாமல் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற சிரத்தையோடு சார் பண்ணார் பாண்டராஜ் சார். அண்ட் அவர் பண்ணுற பசங்க ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுற முதல் படம் அவருடைய ப்ரொடக்ஷனில் மெரினா, அதில் என்னை அறிமுகப்படுத்தியிருக்கான்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி மெரினா படத்தோட ரிலீஸ் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். எங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது நீங்கள் எல்லோரும் பிடிச்சி ரசித்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம். பாண்டி அண்ணன் வந்து பசங்க உங்களுக்கு தெரியும், பாண்டியராஜ் பசங்க ஃபிலிம் வம்சம்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட 3rd ஃபிலிமில் வந்து என்னை எடிட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே என்னை எடிட் ஆக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார். ஆனால் என்னோடய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை என்னால் வர முடியாமல் போச்சு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் 3வது ஃபிலிமில் வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு கூப்பிட்டு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஃபிலிம் கதை வந்து எங்கே உட்காந்து சொன்னார்னா மெரினாவில் உட்காந்து சொன்னார். மெரினாவில் உட்காந்து இதுதான்டா கதை அப்படின்னு சொன்னார். அது சொல்லும் போதே வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறது இது சஸ்பென்ஸாக வச்சுருந்து கடைசியாக தான் சொன்னார், இதே மெரினால தான் இந்த கதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் படம் பார்க்குற எல்லாருமே எனக்கு பர்சனலாக சந்தோஷமான விஷயம்னா, நான் வர்ற சீக்வன்ஸ் எல்லாமே, நான் இப்போ படம் பார்த்துட்டு வந்தேன், வர்ற சீக்வன்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே எல்லாருமே கைத்தட்டுறாங்க, நிறையா சிரிக்கிறாங்க அப்படின்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறையா பேரை வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து அவங்க பேசுகிறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் கைத்தட்டியிருக்கேன். பட் நான் பண்ணும்பொழுது அதை கைத்தட்டுறாங்க அப்படின்பது ஒரு தனி சந்தோஷம். ஸோ டெஃபினட்டாக ஒரு அழகான விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல அந்த சந்தோஷம் இன்னும் நிறையவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் படத்தோட ஹீரோ, ஒன் ஆஃப் த ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டோட்டலாக ஒரு 4 ஹீரோ இந்த படத்தில் அப்படின்னு தான் பார்த்தவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவரோட போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் இவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கான்ற அளவுக்கு வந்து எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே வந்து அவர் வர்ற சீக்வன்ஸ்லாம் கைத்தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவர் தான் இன்னொரு ஸ்பெஷல் போனஸ் என்னென்னா, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நான் பாண்டியராஜ் சரியாக மீட் பண்ணேன். ஸோ வந்து இப்படி எல்லாமே கிளிக் ஆகி எங்கள் டீமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் அவரோட காமிக் டைமிங்கை பற்றி யாரும் கேட்க வேணாம், ரொம்ப சூப்பராக பண்ணுவார் டெலிவிஷன்லேயே. ஸோ அந்த டைமிங் ஒரு வேறு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணி இப்படி ஃபில்ம் மீடியமில் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் வந்து அது அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட். நீங்கள் களவாணி பார்த்துருப்பீங்க. களவாணியில் என்னோடய கேரக்டர் ஒரு பக்கா வில்லேஜ் கேர்ள், ஒரு எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் கேர்ளோட கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் அந்த மூவியில். ஸோ மெரினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய அல்ட்ரா மாடர்ன் ஒன்றும் கிடையாது, ஆனால் ரொம்ப பக்கா வில்லேஜும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வரணும் ஒரு பொண்ணோட கேரக்டர், சொப்ன சுந்தரின்னு சொல்லி. ஸோ இந்த பெரிய அளவுக்கு எனக்கு இட் வாஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட் பிகாஸ் டிரெக்டர்ஸாக நல்லா சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஒன்லி திங் அந்த வெயிலில் வந்து ஷூட் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதர்வைஸ் எவ்ரி திங் வாஸ் ஃபைன். நானும் ஓவியா, சதீஷ், நாங்கள் வர போர்ஷன் அவுட் அண்ட் அவுட் 100% சொல்ல முடியாது, ஒரு 200% காமெடி மட்டுமே. இந்த படத்தில் நிறைய பேர் அறிமுகமாக இருக்கும். நான், மியூசிக் டைரக்டர் கிரீஷ், கேமராமேன் விஜய், எடிட்டர் அத்தியப்பன் சிவா, அப்புறம் சின்ன பசங்க கௌதம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நாங்கள் அறிமுகமாக இருக்கோம். எங்களுடைய லைஃப் இந்த மெரினா நம்பி தான் இருக்குது. அண்ட் மெரினாவில் நிறையா லைஃப் இருக்குது, அது அழகாக படம் பிடிச்சிருக்கார் பாண்டராஜ் சார். இந்த ஃபிலிமில் வந்து என்ன தவிர வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இருந்து ஒரு 50 பேர்த்த அறிமுகப்படுத்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து என்னோடய மியூசிக் டைரக்டர் அறிமுகமாறாரு, கேமராமேன் அறிமுகமாறாரு, படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் அறிமுகமாறாரு. அண்ட் அது இல்லாமல் ஒரு 40 பசங்க வந்து புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஜேபி சார், ஓவியா, இவங்கள தவிர மீதி எல்லாமே அறிமுகம் தான் இந்த படத்தில். இந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுருக்கு. ப்ளஸ் வந்து இந்த ஹார்ஸ் ரேஸ் சீக்வன்ஸ்க்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வர சீக்வன்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக நான் தியேட்டருக்கு போய் பார்த்தப்ப இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரேஸை சியர் பண்ணி நான் பார்த்ததில்லை. அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இமேஜின் பண்ணதோட ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் விஜுவல்ஸும் விஜய் ரொம்ப சூப்பராக எடுத்து அது எடிட்டிங்லேருந்து எல்லாமே பயங்கர சிங்க் ஆகி ஒரு ரொம்ப
நல்ல சீக்வன்ஸாக அதுக்கு ஃபீட்பேக் கிடச்சிது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொன்ன ஃபீட்பேக். இந்த மூவியில் எனக்கு பிடிச்ச சாங் வந்து வணக்கம் சென்னைன்னு சொல்லி சாங் தான். வணக்கம் சென்னை எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லாருமே அந்த சாங் தான் பாடிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப அந்த புது மியூசிக் டைரக்டர் கிறிஷ்னு சொல்லி, ஸோ ஹி ஹஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அந்த மாதிரி ஒரு சாங் இவ்வளோ யங் ஏஜில் அவங்க பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாங். ஈவன் என்னுடைய சிவாவுடைய அந்த காம்பினேஷன் சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அந்த சாங் பார்த்துச்சுன்னா த்ரூ அவுட் காமெடி சீன்ஸாக போயிட்டு இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மியூசிக் டைரக்டர் கிரீஷ் அவரை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிச்சிது, பாட்டு நல்லா பண்ணியிருக்கானு. பட் படம் பார்க்கும்போது எனக்கு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டை விட. ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. அண்ட் அவர் வந்து நான் தான் பாண்டியராஜ் சார்ட்ட அறிமுகப்படுத்தி விட்டேன் அப்படிலாம் சொல்கிறார். அதெல்லாம் அறிமுகப்படுத்தி விடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு, இது வச்சுருக்காரு ஒரு ஆடியோ பைட்டு, நீங்கள் அதை வந்து கேட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கேட்டார். பாண்டியராஜ் சார் தான் கிரீஷ்க்கும் சான்ஸ் கொடுத்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அறிமுகமான படத்துலேயே 2 பேருக்குமே நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஹாப்பி. எல்லாருக்குமே நல்ல பேர் கிடச்சிருக்குன்றதில். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியராஜ் சார் வந்து ரொம்ப கிளியராக இருந்தார். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லேருந்தே காமெடி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். ப்ளஸ் வந்து இமீடியட்டாக காமெடி சீக்வன்ஸ் ஒன்று வந்ததுக்கப்புறமே வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணுற மாதிரி சீக்வன்சஸ் நிறையா வரும். ஸோ அதுக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டெப்த்தோடு இருக்கணும். அப்போ தான் இமீடியட்டாக ஆடியன்ஸ் அந்த மூடுக்கு லாக் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அந்த பெக்கராக இருக்கிற தாத்தா ரிலேட்டட் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே டச் பண்ணணும், அப்படியே எல்லோரும் கேட்ட உடனே ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸாக வந்து சொல்லி புஷ் பண்ணார். பட் அதை வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே உணர்வுபூர்வமாக அதை கேட்டு இந்த மாதிரி நாங்கள் நிஜமாகவே இப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து ஐ திங்க் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டைரக்டர் சாரும் வந்து சொன்னார், ஆமாம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ பாண்டியராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறுத்திட முடியாது. இதுக்கப்புறம் பண்ணுற படங்கள் நல்ல படங்கள் பண்ணி சிவகார்த்திகேயனை பாண்டியராஜ் சார் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு எல்லாரும் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நான் பண்ணணும். அதுதான் அவருக்கு நான் கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எங்களோட அறிமுகங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படமாக இந்த படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து வர ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அண்ட் என்டையர் டீமோடு சேர்ந்து நானும் இந்த சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ட் மற்றவங்களுக்கும் என்னுடைய விஷஸை நான் சொல்லிக்கிறதுல இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இந்தியா கிளிட்ஸ்க்கு நாங்கள் படம் பார்த்துட்டு வந்தோன்னே நான் இப்போ ஃபஸ்ட் இந்தியா கிளிட்ஸில் உங்களுக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். எல்லோரும் பாருங்கள், பார்த்தவங்க என்ஜாய் பண்ணுங்கள், திரும்பி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மெரினா படம் இப்போ தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் நீங்கள் ஆதரவு தரணும், இன்னும் நாங்கள் வந்து நிறையா பேர்ட்டு ஃபீட்பேக் கேட்கணும். தமிழ்நாட்டில் எல்லாருமே இதை பார்த்து ரசிக்கணும், குடும்பத்தோடு வந்து பார்த்து ரசிக்கணுன்ற மாதிரி தான் படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லோரும் அப்படி வருவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப தேங்க்ஸ்.